ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் குளிர் நேரத்துக்கு ஏற்ற தொண்டைக்கு இதமான ஒரு சூப்பரான மசாலா டீ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உடனே நீங்களும் போட்டு குடிங்க. இப்போ சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு டீ மட்டும் போடுறதுக்கான அளவு சொல்கிறேன். கொஞ்சம் வந்து பெரிய கப்பில் ஒரு கப் அளவுக்கு டீ குடிக்கிறதுக்கான அளவு இது. பால் ஊற்றியாச்சு. பால் வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கலாம். கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் டீ தூள் போடணும். அப்போ தான் நமக்கு அந்த கலர் வந்து நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் வீடியோக்காக வந்து இன்றைக்கி மட்டும் நாட்டு சர்க்கரையோ அல்லது வேறு ஏதோ போட்டு காமிக்க முடியாது. நான் ரெகுலராக வந்து ஒயிட் சுகர் தான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு டீயில் வந்து அது போட்டு குடித்தா தான் குடித்த மாதிரி இருக்குது. ஸோ அதை என்னால் தவிர்க்கவே முடியல. அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டீக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். சின்னதாக ஒரு பவுலில் 5 மிளகு, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். கிராம்பு வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க. 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து ஏலக்காய் வாசனை பிடிக்கும் அப்படின்றதுனால நான் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரே ஒரு டீ போடுறீங்க அப்படின்னா ஒரு ஏலக்காய் சேர்த்தாலே போதும். கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இடிக்கிற உரலில் போட்டு லைட்டாக வந்து நச்சு விட்டு எடுத்துடலாம். சில பேர் டீ கொதித்து வடிகட்டினதுக்கு அப்புறமா தான் இனிப்பு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்போதுமே டீ தூள் போட்டு கொதிக்கும் போதே சர்க்கரையும் சேர்த்துக்குவேன். இப்போ வந்து நம்ம டீக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே வந்து நம்ம டீயில் வந்து போட்டுடலாம். டீ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மசாலாவை போட போகிறோம். மசாலாவை போட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் கொதிக்கக்கூடாது. ஒரு 4 கொதி வந்ததுக்கப்புறமாவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதோட அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து நல்லா அந்த டீக்குள்ளே இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். இப்போ நான் போட்டிருக்க அளவு ஒரு மீடியம் சைஸ் அல்லது கொஞ்சம் பெரிய சைஸ் கப்புக்கு ஒரு டீ அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் 2 டீ 3 டீ 4 டீ போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலா பொருட்களை கூடவோ குறைச்சலாவோ போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 4 கொதி விட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா சைடில் மிச்சரோ அல்லது காரசாரமாக ஏதாவது வச்சுட்டு அந்த டீயை குடிக்கும்போது அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மழை நாளுக்கு இந்த குளிர் நாளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரியே டீ குடிக்கிறது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் கொஞ்சம் கூட வெயிட் பண்ண தேவையில்ல, உடனே போய் போட்டு குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.